அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. கொழும்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய விரைவில் கைது, அதிர்ச்சியில் ராஜபக்சர்கள். பேருந்து முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து. ரத்தினபுரி மருத்துவமனையை தாக்கிய டெங்கு, 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பாதிப்பு. நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு, 361 பேர் கைது. டயனா கமகே மீதான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஏப்ரல் 26 தேசிய துக்க தினமாக பிரகடனம். இலங்கை மீண்டும் வறுமை நிலைக்கு தள்ளப்படலாம், உலக வங்கி எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு பொருளை மத்தியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் திடீரென தீ விபத்து இன்று ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு அதிகாரிகளின் முயற்சியில் தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார மீட்டர் பலகை உள்ள இடத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது குறித்த இடத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு போலீசார், தீயணைப்பு படையினர் மற்றும் மின்சார சபையினர் உள்ளிட்டோர் வருகை தந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என வெளியான தகவல் இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும், அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அனுர அரசின் உயர்மட்ட தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது. அதேவேளை இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது. தமது கையை விட்டு போன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே 2019ஆம் ஆண்டில் ஒரு தரப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படவுள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. பாடசாலை ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து அனுராதபுரம் அம்பன்பொல பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பஸ் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின்னால் அமர்ந்திருந்த பயணியும் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் கடுமையான டெங்கு பரவல் ஏற்பட்டுள்ளது. 3 மருத்துவர்கள் உட்பட 147 ஊழியர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் விளைவாக ரத்தினபுரி மாவட்டம் அதிக ஆபத்துள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மாவட்டத்தில் 1311 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இதில் முதன்மை நோய் பரப்பியாக ஏடிஸ் அல்போபிக்டஸ் கொசு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இரத்தினபுரி, பலாங்கொடை மற்றும் ககவதி போன்ற பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். தொற்றுள்ள சுகாதார பணியாளர்களால் ஏற்படும் சவால்கள் இருந்த போதிலும் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை. மேலும் அதிகாரிகள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். சப்ரகமுவ மாகாண டெங்கு பணிக்குழு நெருக்கடியை தீவிரமாக நிவர்த்தி செய்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது.
நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 361 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 111 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 167 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 82 பேரும், சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 122 கிராம் 447 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 168 கிராம் 513 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 1 கிலோ 154 கிராம் கஞ்சா போதைப் பொருளும், 300 சட்டவிரோத சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. செல்லுபடியான விசா ஒன்றி இலங்கையில் தங்கியிருந்ததாக தெரிவித்து டயானா கமகேவுக்கு எதிராக குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 7 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. எனினும் பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று சமூகம் அளிக்காமையினால் குறித்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் கஷனவ் கெகுனுபலப் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 26ஆம் தேதியை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்த இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை ஏப்ரல் 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிகாவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை எட்டியுள்ளது என கருதப்பட்டாலும் மக்கள் தொகையில் 1/3 பங்கினர் மீண்டும் வறுமைக்குள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உருவாகியுள்ளதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்குரிய இலங்கைக்கான அபிவிருத்தி அறிக்கையை வெளியிடும் போதே உலக வங்கி இந்த தகவலை தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை காட்டி வருகிறது என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நாட்டில் வறுமையின் அபாயம் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை பெற்றிருந்தாலும் நாட்டில் வறுமை அல்லது வறுமை கோட்டுக்குள்ளாகும் நிலை அதிகரித்துள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸில் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.